Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்தியன் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இப்போ ரீசன்ட்டா ஜாப் ஆப்பர்சூனிட்டி வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதாவது GDS போஸ்டிங், போஸ்ட்மேன், போஸ்ட் மாஸ்டர், இந்த டக் சேவாக் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து ரிலீஸ் பண்ணி நேத்து டேட் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இத பார்த்து நிறைய நபர்கள் வந்து என்ன பண்ணிருந்தீங்க அப்படினா 10th மார்க் பேஸ் பண்ணி ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது உங்கள் அறியாமே ஏதாச்சும் நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படினா உங்க அப்ளிகேஷனை எப்படி வந்து கரெக்ஷன் பண்றது அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கரெக்ஷன் விண்டோ வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க அஃபீஷியலா. இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 3 நாள் வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 6ல இருந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் எப்படி வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து கரெக்ஷன் பண்றது, என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம அஃபீஷியல் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது இந்தியன் போஸ்ட் gdsonline.gov.in அப்படிங்கிற இந்த URL-க்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் போர்டு வந்து வரும். இந்த இடத்துல வந்து கேண்டிடேட்டோட கார்னர்ல உங்களுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா எடிட் அப்ளிகேஷன்ங்கிற ஒரு டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பரை இந்த இடத்துல அப்படியே பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கேண்டிடேட்டோட நம்பர் வந்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரொசீட், அதாவது சப்மிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. உங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கேப்சர் ஆகி நீங்கள் பேசிக்காக என்னென்னலாம் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓடிபியை வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கன்ஃபர்மேஷனுக்காக வந்து ஓடிபி வந்து ஃபைனல் சப்மிட் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒன்ஸ் ஓடிபி நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேப்சா வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நம்ம கேப்சா வந்து என்ட்ரி பண்ணியாச்சு. என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது என்னென்ன விஷயத்தெல்லாம் கொடுத்தோமோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடுது. இப்போ வந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது முதல்ல வந்து உங்களுடைய பேர் வந்து எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஃபாதர் நேமை நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டர் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கம்யூனிட்டி வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எடிட்டபிள் அப்படிங்கிறது உங்களால் வந்து பண்ண முடியும். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் 10th நீங்கள் எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணீங்க, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, உங்களுடைய ஜெண்டர், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து எடிட்டிங் கரெக்ஷன் விண்டோ மூலியமாக நீங்கள் வந்து கரெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கரெக்ஷன் வந்து பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத இதில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி ஃபைனல் ப்ரொசீட், அதாவது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுங்க அப்படின்னா PDF வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து தேவைப்படும். இதில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரிசல்ட், அதாவது இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்ரூட்மெண்ட் டீம் வந்து ஒன்ஸ் அப்ளிகேஷனை ரிசீவ் ஆன அப்ளிகேஷனை வச்சு ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணும்போது கவுன்சிலிங்க்கு நம்ம அட்டன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு ரேங்க் லிஸ்ட் மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. OBC கேட்டகரின்னு சொல்லிட்டு இவ்வளவு தனியாக அப்ளிகேஷன் வந்திருக்கு, அதில் யார் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் இருக்காங்க, யார் வந்து ஹை ஸ்கோர் வந்து மார்க் வந்து 10th வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லிஸ்ட் முதல்ல வந்து வெளியிடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய பேர் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிற உங்களால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து மெயில் வரும் SMS மூலியமாக. அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுவீங்க. இதுதான் வந்து ஆன்லைனில் நம்ம வந்து டாக்குமெண்ட், அதாவது கரெக்ஷன் விண்டோ பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யாரெல்லாம் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.